கூடுதல் பேரிடர் கள பணியாளர்களை கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தீவிரப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், வரலாறு காணாத அளவில் பெய்து வரும் அதி கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதை தேசிய பேரிடராக அறிவித்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கும் அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதிக அளவிலான பேரிடர் மீட்பு குழுவினரை வரவழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிக மீட்பு படகுகளை கொண்டுவர வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களை அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களையும் தடையின்றி வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏறத்தாழ 1.5 நாட்களாக கடுமையான மழையினால் இந்த பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சாலையில், இந்த நேதாஜி சாலையில் போடப்பட்டிருக்கிற அந்த காங்கிரீட் தளங்கள் ஒரு மிகப்பெரிய பெரும் மழை வருகிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த தெருக்கள் சந்திக்கும் என்பதாக அப்பொழுதே எஸ்டிபிஐ கட்சி போராட்டத்தை நடத்தியது. அப்போதைய ஆட்சியாளர்கள் அதனை கண்டுகொள்ளாத நிலையில் இப்பொழுது அதன் பலனை மேலப்பாளையத்தினுடைய தெற்கு பகுதி மக்கள் இப்பொழுது அனுபவித்து வருகிறார்கள். இந்த பகுதி முழுவதும் மின் துண்டிப்பு, மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு போதுமான உணவு, பால் போன்றவை கிடைக்கவில்லை. மருத்துவ வசதி கூட கிடைக்கவில்லை. இப்பொழுது எனக்கு பின்பாக ஒரு மின்கம்பம் இப்பொழுது சாய்ந்திருக்கிறது. இது போன்ற மின்கம்பங்கள், அதுபோல மரங்கள் சாய்ந்தால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் விரைந்து போர்க்கால அடிப்படையில் இந்த மாநகராட்சி பகுதியில் மக்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.